அடவு நண்பர்களுக்கு எல்லாருக்கும் வணக்கம். குழந்தை பருவத்திலிருந்து பார்த்து பழகிப்போன பாரம்பரிய தெருக்கூத்து, நாடகம், இந்த கலைகளை எதிர்கால தலைமுறைக்கு கொண்டு போகணுன்ற நோக்கத்தோட இந்த அடவு யூடியூப் சேனலை எங்களுடைய சொந்த செலவுல நடத்திட்டு வரோம். எங்களுடைய இந்த வேலையை நாங்க தொடர்ந்து செய்யணும்னா உங்க ஒவ்வொருத்தருடைய உதவியும் அவசியமா இருக்கு. உங்களுக்கு விருப்பம் இருந்தா இந்த QR கோடை பயன்படுத்தி உங்களால் முடிந்த உதவியை செய்து எங்களுக்கு ஆதரவு அளிக்குமாறு அன்போட கேட்டுக்கிறோம். எங்கு சென்று விட்டாய்? குடிமக்கள் குறைத்து புறப்படுகிறேன் வேட்டையாட. அப்படியா? அப்படி என்றால் நீங்கள் வேட்டையாடுவதை நானும் பார்க்க வேண்டும். சந்திரமதி, நீ ஒரு பெண் அல்லவா? காணக வரவே கூடாது. என் தந்தை ஆணுக்கானாக பெண்ணாக வளர்ந்திருக்கிறார். ஆகினால் உங்களோடு நான் வருகிறேனே. அப்படியா? நீங்கள் வேட்டையாடும் அழகை நான் பார்க்க வேண்டும். புறப்பட்டு வா. அது என்ன வேட்டை தெரியுமா? அதுதான் தர்ம வேட்டை. தர்ம வேட்டை என்றால் எப்படி தெரியுமா? நம்மை பார்த்து பயந்தோடு மிருகத்தை விட்டு விட வேண்டும். நம்ம ஏத்து வரக்கூடிய மிருகத்தை கொள்ள வேண்டும். அப்படியா? திருமுடன் வேட்டையால் ஆடுவோம். இதோ இருக்கக்கூடிய திருமாலே, வைகுந்தத்தில் இருக்கக்கூடிய நீர், இப்போதே வெண்பன்றியை அவதாரப்படுத்தி நாட்டு மக்கள் இந்த பயிரை அர்த்தம் செய்து விட்டு வாருங்கள். ஓம் நம சிவாய. அதோ பாத்தீங்களா? ஆமா, அதோ ஓடுகிறது. என்ன மிருகம்? என்ன மிருகம்? உள்ள பன்றிகளுக்குள்ள நரிகளும் கூடுது. சிவப்பு பண்ணி வந்து பார்த்தீர்களா? எல்லா மிருகம் என்னானது? மடிந்து விட்டன. இனிமேல் உங்கள் குறை தீர்ந்தது. காணக வந்தோம், வேட்டையாடினோம். உடல் எல்லாம் ஆயிடுச்சியா? ஐயா பசி அதோ தெரிந்து பார். நெற்றிமிகு இருக்கிறது ஐயா. தடாகம் அங்கு சென்று நீராடி விட்டு பிறகு போயிட்டு வாங்க. வாடா. ஆகட்டும் அண்ணா. சித்தவா காணக வந்து வேட்டையாடியதால் என்னுடைய உடலெல்லாம் ஆயசாக இருக்கிறது. அப்படி நான் கொஞ்ச நேரம் ஓய்வு பெற வேண்டும். ஆகட்டும். சொல்லவே மாட்டேன், கண்டிப்பாக தருகிறேன். இது சத்தியம், இது சத்தியம், இது சத்தியம். என்ன நடந்தது? அன்னமே கேளா, அன்னமே கேளா, அருகுவே நானோ தந்தை அவர் எழுரும் தேகம், அவர் சொர்க்கம் அடைந்த பின் தோன்றினார் ஐவே. மிக்கவே நானும் ஏதினில் மணந்தே. அது
சுவாமி நான் அந்த மற்றொரு நாரியோ அவள் மலரோடு இகைந்தார் ஒருத்தி உணவு உடைகளை அவள் வெறுத்துமே சென்றார் கடைபடு மாதே என் கைதனை பத்தியே சுவாமி இடைவிடாழ்தனல் என்ன முறையேனே சுவாமி இப்படியெல்லாம் நான் ஆகாத கனவு கண்டேன் கண்ணே. அப்படியா? இதற்கு விளக்கு உன்னால் உரைக்க முடியுமா? பயப்பட வேண்டாம், அமைச்சர் சத்தியகிருத் இருக்கிறார், அவரிடம் சென்றார் இதற்கு விளக்கம் பிறக்கும். புறப்படுங்கள், போகலாம். தர்ம வேட்டையாடி வெற்றியை கண்டுட்டாயா? 5 மனைவியை மறந்தாயா? அந்த 5 மனைவி யார் நான் சொல்லுண்டா? நீ, உன் நாட்டு மக்கள், அதாவது ஒரு செங்கோல், உன் மனைவி, மகன், இந்த 4 தவிர சத்திய தேவதை ஒருவர் தனியாக இருக்கின்றார். எனக்கு சத்ராதியா இருக்கிறார். விடுவேனா? அவனை ஒரு கை பார்க்கிறேன். ஆனால் இப்போது தேவலோகத்தில் இருக்கக்கூடிய அரம்பை, ஊர்வசி, மேனை, இந்த 3 பெண்களையும் எமது நாசியின் துவாரத்திலே படைத்து ஒரு மனிதன் பணத்துக்கு மதிமயங்க வேண்டும் அல்லது பெண்ணுக்கு மதிமயங்க வேண்டும். இவன் பணத்துக்கு மதிமயங்கவில்லையே, பெண்ணுக்கு மதிமயங்குவானா? அப்படி என்றால் எமது நாசியிலிருந்து நீச்ச பெண்களை படைக்கின்றேன்.